பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினாதான் நிம்மதியாக இருக்கு. 3 நாள் லீவு, உயிரை எடுத்துட்டாருங்களே. இப்போதான் அப்பாடான்னு இருக்கு. காலையிலேருந்து எம்பிட்ட வேலை பார்த்தாலும் சரி, இப்போ 10 மணிக்கு இப்படி வந்து உட்காடுறது ஒரு தனி சுகம்தான். ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் மதிய சமையலை செய்வோம். ஏக்கா என்ன காலையிலே ஃப்ரீயாக உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. எல்லா வேலையும் முடிஞ்சு போல. வேண்டி சொல்ல மாட்டேன், 3 நாளாக வேலையை பார்த்து பார்த்து எனக்கே அழுத்து போச்சு. இப்போதான் இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு அப்பாடான்னு வந்து உட்காந்தேன். அது உனக்கு பொறுக்கலை, கண்ணு வைக்கிறேன். ஏக்கா நான் ஏன் கண்ணை வைக்க போகிறேன்? எனக்கு இருக்கதே 2 கண்ணு, அதை உங்கள்கிட்ட வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட மட்டும் இப்போ நல்லா பேசுவாயா? அத்தைக்கிட்ட ஏதாவது பண்ணி நல்ல பேர் வாங்கடி அப்படின்னா அது மட்டும் முடியாது. ஏக்கா நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். சூரியன் எப்படி மேற்கு உதிக்காதோ அது மாதிரி என்னாலே மாமியார்களை கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது போல. அதெல்லாம் முடியும், முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. அத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாராட்ட தான் போகிறாங்க, பார்ப்போம். நானும் அதுக்கு தான் காத்து கிடக்கேன். சரி, மதியத்துக்கு என்ன சமையல்? அதுவாடி ஒரு ரசத்தை வச்சு கொஞ்சம் வாழைப்பூ கூட்டு செய்யலான் இருக்கேன். சிச்சா ரசம் வாழைப்பூ கூட்டா? என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, இப்போ என்ன பண்ணுங்கிற? ஏக்கா 3 நாளா ஆடி வெள்ளி சனி அமாவாசை அப்படி இப்படின்னு சொல்லி அசைவத்தை கண்ணிலேயே காட்டல. இன்னைக்காவது ஏதாவது அடிச்சு கிடிச்சு குழம்பு வச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கு இன்னும் ஒன்றும் பண்ணல போல. ஏண்டி நேரம் 11 ஆச்சுடி, இனிமே என்ன பண்றது? ஏக்கா ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்லக்கா, 2 தடவை கருவாடாவது வறுத்து வைக்கா. அடி இருந்த கருவாடெல்லாம் தீந்து போச்சுடி. ஒரு நேரத்துக்கு நீங்க வீட்டுல முட்டை கூட இல்லையே. ஏக்கா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாண்டி, காலையிலே சமைச்சிட்டேன், மறுபடியும் கருவாடு செய்றேன் முட்டை செய்றேன்னு அப்பா என்ன சொல்லுவாங்க? ஒரு நாளைக்கு 7 சமையல் சமைப்பீங்களான்னு திட்டுவாங்கடி. ஏக்கா நாக்கே செத்து போய் கிடக்குக்கா. செத்து போய் கிடந்தா போய் அடக்கம் பண்ணு. அத்தை ஏக்கா கிழவினா கருவாடை பத்தி பேசுறதெல்லாம் கேட்டிருக்குமோ? தெரியலடி. ஏக்கா தெரியாத மாதிரியே சமாளிப்போம்க்கா. ஆமா இல்ல சோத்து கலேரியான்னு திட்டி படுத்து எடுத்துரும். என்னடி 2 பேரும் எதை பேசிட்டு இருந்தீங்க? நான் வந்தானே அப்படியே குசு குசுங்கிறீங்க. என்ன செத்து போச்சுன்னு பேசிட்டு இருந்தீங்க? எத்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒன்றும் இல்லாம தான் என்ன பார்த்தானே பேச நிறுத்துறீங்களோ? அது ஒன்றும் இல்லை, மீன் 2 செத்து போச்சுன்னா கருவாடாயிடும், அதான் சொன்னேன். என்ன உளர்ற? அடியுமா வாயை திறக்காத, உன் வாயில நீயே மாட்டிக்குவ. அது வந்துட்ட ஏதோ உளறிட்டு கடை. சரி விடு. மல்லிகா இன்னைக்கு மதியத்துக்கு என்ன சமைச்சு வச்சிருக்க? அப்பா நம்ம தப்பிச்சோம். இதை காலையிலே ரசம் வச்சு வாழைப்பூ கூட்டாக்கிட்டேன். என்னது ரசம் கூட்டா? 3 நாளாக பொண்ணு அசைவத்தை கண்டே பார்க்காம நானே வருத்தத்தில் இருக்கேன். இன்னைக்கு ரசம் கூட்டுனுக்கிட்டு கிழவி. இதே நம்ம சொல்லியிருந்தா எதுக்கு இப்படி அலையிறேன்னு கேட்டிருக்கோம். நல்ல வேலை நம்ம பேசுனது எதையும் கேட்கல. தப்பிச்சிட்டோம். இப்போ வேற என்னத்த வேணும்? பேசாம ஆட்டுக்கறி கோழிக்கறி ஏதாவது எடுத்துட்டு வரலாமா? சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன். மணி 11 ஆயிட்டு. இதுக்கப்புறம் எடுத்து சமைச்சு சாப்பிட லேட் ஆகிடும்லத்த. நீங்கள் வேற சாப்பிட்டு மாத்திரை போடணும். ஆமாம் அதுவும் சரிதான். சரி அப்போ 2 முட்டை ஆபாயில் உடச்சி ஊற்று. எத்தனை முட்டை இல்லை, காலையில் பிள்ளைகளுக்கு உடச்சி ஊற்றி கொடுத்துட்டேன். எதுக்கு இல்லை, என் பையன் எல்லாத்தையும் வாங்கி போடுறான். ஆனால் எப்போ கேட்டாலும் எதுவுமே இல்லை. என்ன தான் குடும்பம் நடத்துறியோ நீ? கருவாடு ஏமா கருவாடு, நெய்மீன் கருவாடு, வஞ்சர கருவாடு. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல? கருவாடு எடுத்துட்டு போயிருக்க. ஆனால் அதெல்லாம் வாங்க வேணாம். ஏன்னா காலையிலேயே ரசம் வச்சு கூட்டாக்கிட்டாங்க. இருக்கிறத சாப்பிட்டுக்குவோம், எதுக்கு புதுசாக வாங்கிக்கிட்டு? இங்கே நீ மாமியானா நான் மாமியானா? நீங்கள் தான் போய் கருவாடு கரமாட்டேன், கருவாடு வாங்கிட்டு வா. இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாடு தான். நீங்கள் சமைச்சு வைக்கிறதுலாம் என்ன சாப்பிட முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் சமைக்கணும், புரியுதா? போய் வாங்கிட்டு வா. ஏக்கா என்ன வாய் எப்படி பிறந்துட்டு நிற்கிறீங்க? இல்லடி எதுக்கு இன்னொரு சமையல்னு கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்களே கருவாடு வாங்கி சமைட்டு போகிறாங்க. அக்கா மாமியார்கிட்டலாம் பாலை போடுற விதத்தில் போடணும். எனக்கு தான் அதெல்லாம் தெரியும். பாலை எப்படி போட்டால் அது 4க்கு போகும், 6க்கு போகும், நோ பால் ஆகும்னு எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி அது வாயாலே கருவாடு வாங்கிட்டு வா சமன் சொல்ல வச்சேன் பார்த்தீங்களா? நீ சாதாரண ஆளே இல்லைம்மா. சரி போய் கூட எடுத்துட்டு வாங்க. கருவாடு காரமாக போயிட போகுது, போய் கருவாடு வாங்கிட்டு வந்துடுவோம். போய் நீ கருவாடு காரமாக நிறுத்து, நான் போய் கூடையும் காசையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேருங்க, சீக்கிரம்.
கருவாடு கருவாடு, நெய் மீன் கருவாடு, சால மீன் கருவாடு. கருவாடுமா கருவாடு, வாங்க வாங்க. நல்ல சுத்தமான கருவாடு, வாங்க வாங்கம்மா. ஏய் கருவாடு. யார் இது? இந்தாம்மா கருவாடுன்னு கூப்பிடாம ஏய் கருவாடுன்னு கூப்பிடுறாங்க. கருவாடு எடுத்த நமக்கு மரியாதை இல்லை. இந்த அம்மா பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, கூப்பிட கூப்பிட நிற்காம. ஏய் கருவாடு ஒன்னதான், இல்லைம்மா ஒன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்னைய கூப்பிட்டீங்க? நீங்க கருவாடை கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். என்னது? ஆமா, நீங்க கருவாடு கருவாடுன்னு கூப்பிட்டீங்க. சரி, அதான் கருவாடு தானே இறங்கி உங்ககிட்ட வந்துடும் நினைச்சேன். என்னம்மா கருவாடு வைக்கிற கும்பல உனக்கு இம்பிட்டு திமிரோ? என்ன வார்த்தையெல்லாம் ஓவரா போகுது, திமிரு திமிருன்னு பேச வருது. நீங்க ஆரம்பத்துல இருந்தே சரியில்லை. கருவாடுங்கிறீங்க, இப்ப பொம்பளைங்கிறீங்க, என்னது? பேச்ச கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கருவாடு வாங்க கருவாடு வாங்கிட்டு போனோம், அதை விட்டுட்டு திமிரு பொம்பளை கருவாடு இதெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஓஹோ, என்ன என்னடி பிரச்சனை? இந்த கருவாட்டுக்காரமா தான் ஓவரா பிரச்சனை பண்ணிட்டு இது. ஏம்மா யாருமா இது? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம. இண்டி ஒரு கூட எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த அம்மா கூட எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு இருக்க? நானும் ஒன்றும் ஒம்புக்கு போல, இந்த அம்மா தான் சும்மா கருவாடுன்னு கூப்பிட்டுட்டேன்னு கோவப்படுது. சரி சரி விடு. கருவாடு வாங்கிட்டியா? எங்க? அதுக்குள்ளதான் இந்த அம்மா இம்பிட்டு வச்சுக்குது. ஏம்மா என்ன கருவாடு வச்சிருக்கீங்க? நீங்க எம்பிட்டு அருமையா பேசுறீங்க, எடுத்தோன்னே அம்மானு கூப்பிடுறீங்க. இந்த பொம்பளை என்னன்னா கருவாடு கருவாடுன்னு கூப்பிடுது. சரிம்மா மன்னிச்சுக்கோங்க. சரி சொல்லுங்க, என்ன கருவாடு வச்சிருக்கீங்க? வஞ்சரம், நெய் மீன், அப்புறம் சாலை மீன் கருவாடு எல்லாமே இருக்கு, நெத்திரி கூட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? அப்படியா? என்ன கொஞ்சம் நெத்திரியே கொடுத்துருங்க. சரி சரி, 50 ரூபாய்க்கு வேணும், ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்துருங்கம்மா. சரி அக்கா, வேலை கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம்ல. ஏண்டி இவங்கள்ட்ட எல்லாமாட்டி வேற பேசுறது, பேசாம இரு. கூடையை காட்டுங்க. போடு. இந்தம்மா ரூபா வச்சுக்க. சரிம்மா வரேன். வராதப்போ. இருந்தாலும் ஒரு கருவாடு வைக்கிற பொம்பளைக்கு இம்பிட்டு திரும்ப ஆகாது. இருங்க இருங்க, நாளைக்கு சந்தைக்கு போய் நல்லா 10 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து வீட்டிலே கருவாடு போட்டு இந்த தெரு ஃபுல்லாக நானே கருவாடு வியாபாரம் பண்ணுறேன். அப்போதான் இந்த கருவாட்டுக்கார பொம்பளைக்கு என்கிட்ட பகச்சிக்க கூடாதுன்னு தெரியும். நீ முதல்ல கருவாடுக்கு மீனை வாங்கி வீட்டில் கருவாடு போட்டு வீட்டாளுங்களுக்கு கொடு, அப்புறம் ஊருக்கு கொடுக்காதெல்லாம் பார்க்கலாம். இருந்தாலும் தான் கொஞ்சம் ஓவராக தான் போயிடுச்சு இந்த கருவாட்டுக்கார பொம்பளை. அடி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடி. நீ எதுக்கு அவங்களுக்கு கருவாடு கருவாடுன்னு கூப்பிட்ட? கருவாட்டுக்கார பொம்பளை தானக்கா? அப்பெல்லாம் கிடையாதுடி, எல்லாரும் மனுஷங்க தான். அத்தை ஒன்று வாடி போடின்னு கூப்பிட்றாங்க, இந்த அந்த வைக்கிறாங்க. நீ எம்புடு வாட்டி என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்க. ஆமாம், அது மாதிரி தான். இப்போ கருவாட்டுக்காரம்மாவை நீ அம்மான்னு கூப்பிட்டுருந்தா அவங்களும் உனக்கு தன்மையை எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீ என்னென்ன கருவாடு கருவாடுன்னு கூப்பிட்டுருக்க, அந்த பொம்பளை இந்த பொம்பளைன்னு பேசியிருக்க. அப்போ அவங்களுக்கும் மனசு இருக்குல்ல, கஷ்டப்படும்ல. ஆமாங்க்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாண்டி, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ அப்பெல்லாம் கூப்பிடாத சரியா? எல்லாருக்கும் நீ மரியாதை கொடுத்தா அவங்களும் உனக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. ஆமாம்மாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். நானும் இந்த கிளவியோட பழகி பழகி அப்பப்போ அது கூட எனக்கும் எட்டி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, இனிமே இப்படி பண்ணாது. சரி சரி வா, வீட்டுக்கு போவோம். அத்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சட்டுப்பட்டுன்னு போய் சமைக்கணும். அப்புறம் ஏன் லேட் ஆயிடுச்சு, என் மருமக 2 பேரும் ஊர் சுத்த போயிட்டாங்கன்னு ஊரை கூப்பிட்டு சொல்லிட்டு கிடக்கும். வா போவோம். அதுவும் சரிதான்க்கா, வாங்க போய் சேருவோம்.